இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கண்ணுங்களா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்ப அக்கா தங்கச்சிங்க. எப்பவோ அந்யோன்யமா இருக்கணுமே தவிர ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்க கூடாது. அத இந்த நட்சத்திராவுக்கு சொல்லுங்க. சொல்றேம்மா, நான் சொல்றேன். நட்சத்திரா நீ வாமா. ஓன் சொல்றேன்ல. ஹலோ சரத்சந்திரா. அவர் இல்லைங்க, நான் அவருடைய மச்சான் கிருஷ்ணபிரசாத் பேசுறேன். நான் அயோத்தியா லங்கா ரகுராம் பேசுறேன். கொஞ்சம் என் நண்பனுக்கு ஃபோன் கொடுக்க முடியுமா? மன்னிக்கணும், அவரு இப்ப பேசுற நிலைமையில இல்ல. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு செய்தி அனுப்பியிருந்தா ஒரு வாட்டி வந்து பார்த்துருப்பேன்ல. திடீர்னு நடந்ததுனால யாருக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. எனக்கு புரியுதுங்க. நான் ஃபோன் பண்ணது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல ராமநவமி கொண்டாட போறோம். அந்த பண்டிகையில கலந்துக்கிட்டா கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாமே நீங்கிடும். ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பூமி சரச்சந்திரா மச்சாவோட பொண்ணுதான்னு இந்த விபத்துல தான் தெரிய வந்தது. பெத்த பொண்ணை பார்க்கறதுக்கு கண்ணை கூட திறக்க முடியாத நிலைமையில இருக்கானா அவன்? ஆமாங்க. யாரு? அயோத்தியா லங்கா ரகுராம். அவங்க அம்மா சோபா சந்திராவோட குணங்களை அப்படியே வச்சிருக்கிற பூமி மட்டும் சீதாராமர் கல்யாண சேவையில கலந்துக்கிட்டான்னா உங்க குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். ஹலோ சரதா, யாரு எடுப்பாங்கன்னு கூட யோசிக்காம திடீர்னு ஃபோன் பண்ணிட்டேன். போனை எடுத்து பேசுற வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா இருந்துச்சு. என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. ககன் வர டைம் இது. அவனும் வந்தாகணும். என்ன சொன்னீங்க? உன்கிட்ட இல்ல, என்கிட்ட. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலங்க. நாளைக்கு அயோத்தியா லங்கால நடக்க போற சீதாராமர் கல்யாணத்துக்கு ககனி எப்படியாவது உன் கூட கூட்டிட்டு வான்னு சொல்றேன் சாரதா. அயோத்தியா லங்கானா அது ரகுராம் சாரோட ஊர் தானே? ஆமா, அங்கதான் போக போறோம். விசேஷம் நிறைஞ்ச அந்த கோயில்ல பூஜை செஞ்சாலும் சேவை செஞ்சாலும் ரொம்பவே புண்ணியமா இருக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்குமா. நாம நினைக்கிற மாதிரி நம்ம பையன் ககனுக்கும் நம்ம பூமிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாமி கல்யாணத்தப்ப நம்ம பசங்க கல்யாணமும் நடக்குதுன்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சாரதா. இந்த கல்யாணத்தை அந்த சரச்சந்திராவுக்கு தெரியாம நாம நடத்திட்டோம்னு தெரிஞ்சதுன்னா நம்மள வாழ விடுவாங்களா? அவர் இப்ப சுயநினைவோட இல்லாதனாலதான் சொல்றேன். நாம இந்த மாதிரி பண்ண போறோம் தெரிஞ்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ககனுக்கும் பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அது எப்படிங்க நடக்கும்? பூமி ஒத்துக்கிட்டாலும் ககன் அதுக்கு ஒத்துக்குவானா? சரதா, பூமி சரச்சந்திராவுடைய பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பாக்குறது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். பூமி அவன் கல்யாணம் பண்ண விஷயம் நேரம் வரும்போது நம்மளே அவங்க கிட்ட சொல்லலாம். இங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ பயப்படாத சாரதா, நடக்கும். அப்போ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படி நடந்துருச்சு பூமி. அப்புறம் வேற என்ன விசேஷம்? என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே? அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் காதலிச்சவனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்ல விஷயம். உன் வீட்டுக்காரர் எங்க? நீ பாக்கலையா? சரி இரு. அதோ அங்க இருக்காரு. என்ன கட்டிக்கிறவரை போய் காட்டுற? நான் எதுக்கு ககனை காட்ட போறேன்? எனக்கு தெரியாதா அவரு உன் ஆளுன்னு? ககன் கூட பேசிட்டு இருக்கார்ல, அந்த ஹீரோ தான் என் புருஷன். ஓ, அவரா? என்னங்க இங்க வாங்க. ப்ரோ, ராமா கூப்பிடுறா. ஹாய், நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். வணக்கம். ஆமா, உங்க லவ் எப்ப மேரேஜ் வரைக்கும் வரும் பூமி? நான் சரத்சந்திராவோட பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சதுல இருந்து
அதோ உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன விலைக்கு வச்சிருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத பூமி. சீதாராமர் மட்டும் கருணை காட்டினா உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் தெரியுமா? பாத்தியா, உண்மைதான். சரி வா போலாம், வாங்க. இந்த விஷயத்த பூமி கிட்ட சொன்னா அவ சும்மா இருப்பாளா? போய் முதல்ல ககன் கிட்ட சொல்லுவா. அவங்க 2 பேருக்கும் தெரியாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது எப்படிங்க? தெரியாது. அப்படின்னா கல்யாணம் நடக்காது. நடக்கும், நடந்தே தீரணும். நான் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேன். ககன் உன்னை தேடிக்கிட்டு இருப்பான். நீங்க இருந்து போ போ. ஐயோ, இவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. யா ஓகே பை. அம்மா 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 ககன், எங்கம்மா போனீங்க? அதுவா, தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனேன்டா. சொல்லிட்டு போலாம்மா. சரி வாங்க. அதோ அங்க போய் பார்க்கலாம். கல்யாணமா? ஏன் இப்படி கத்துற? பின்ன கத்தாம மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இப்பவே அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு செத்துருவேன். ஐயோ, இதே நான் நீ நட்சத்திரம் செத்து போறேன்னு சொல்றான். நீ கொஞ்சம் வாய மூடி. அது ஒண்ணு இல்ல மீரா, அந்த ககன் நம்ம எதிரி இல்லையா? அந்த ககனோட இந்த பூமிக்கு கல்யாணம்னா இவளால அதை தாங்கிக்க முடியல. அதான் சரி, இவ விஷயத்தை விட்டு தள்ளு. நீ முதல்ல சொல்லு, நீ சொன்னது உண்மைதானா? அதாவது அப்பவே சாரதான்னு நினைச்சு என் கையை இழுத்துட்டு போனாருல்ல, என் முகத்தை பார்க்காம அவர் மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அங்க ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதுதான் விஷயம். இதுதானே உங்க அம்மா பொண்ணு 2 பேர் மேல நான் சத்தியம் போதும் பண்றேன். போதும், வேண்டாம் வேண்டாம், எனக்கு இன்னும் ஆயுள் இருக்கு. எனக்கு மட்டும் ஆயிலே இல்ல மம்மி. அவ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன். ஐயோ எம்மா, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருமா. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக நம்ம சைலண்டா இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. போனா போய் தொலையட்டும், ஆனா சொத்து போயிடக்கூடாது. மம்மி, என்ன மம்மி பேச மாட்டேங்கிறீங்க? என்ன நட்சத்திரா, அவங்களுக்கு கல்யாணம்னா நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இந்த விஷயத்தை விட்டு தள்ள மீரா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். சாப்பிடுறாமா, உருகிற போகுது. ஐம் சாரி சாரி. நல்லா இருக்கா?